மகள் மாமியாருக்கு சண்டை இதெல்லாம் கேட்கக்குள்ள தமிழ் சீரியல் மாதிரி இல்லை கொஞ்சம். ஆனால் இதை நீங்கள் படிச்சீங்கன்னா இன்னைக்கு இந்த இந்த வாசகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பரீட்சை உங்களுக்கு ரொம்ப பேத்துக்கு அந்த ஒரு பயம் வரும். இன்னும் இவர் அமைதியை கொண்டு வருவாருக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சண்டையை கூட்டி விட்டு போயிடுவாங்க போல இருக்கு. பிகாஸ் ஹி இஸ் கம்மிங் தேர் இஸ் கோயிங் டு பி ப்ராப்ளம்ஸ் இன் மை ஃபேமிலி. இந்த மாதிரி தாட்ஸ்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா படித்து பாருங்கள், அவங்க அது சொல்ல. ஜீசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அவரை ஏற்றுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் அவரை நம்ம உலகத்தில் ஏற்றுக்கிட்டோன்னா அவர் வர்றதுனால ப்ராப்ளம் வரும். ஏன்னா அந்த ப்ராப்ளம் அங்கே இருந்திருக்கு, ரொம்ப நாளாக அங்கே தான் இருந்திருக்கு. ஆனால் அவங்க வந்ததுனால அவங்க த லைட் ஆஃப் கிரைஸ்ட் அது மேலே பட்டதுனால இந்த ப்ராப்ளம்லாம் மேலே வரும். இது ரொம்ப பேருக்கு எப்படின்னு புரியாது. ஆனால் நீங்கள் ஒரு கான்வெர்ட் ஒருத்தவங்க மதம் மாறினவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கு வர்றவங்கள பேப்டிசம் நடக்கும் ஈஸ்டரில். அந்த ஈஸ்டரில் நிறையா பேர் பேப்டைஸ் பண்ண வருவாங்க. என்னோட ஃபேவரட் மாஸ் அதுதான், என்னோட ஃபேவரட். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஈஸ்டர் மாஸ், ஈஸ்டர் ஈவ்ல இருக்கிற ஈவ் மாஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே நிறையா பேர் வருவாங்க. அங்கே நம்ம அவங்கெல்லாம் பேப்டைஸ் பண்ணோன்னா அவங்களுக்கெல்லாம் கையெல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ரொம்ப பேத்துக்கு என்ன, இது அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன், ஏன்னா நானும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ரொம்ப பேத்துக்கு என்ன புரியாதுன்னா, அவங்க வீட்டுக்கு போனோன்னா அங்கே ஒரு பூலமே இருக்கும், அங்கே ஒரு எர்த்குவேக்கே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் மதத்தை விட்டுட்டீங்க, உங்கள் மதத்தை துரோகம் பண்ணிட்டீங்க, உங்கள் இந்த ஃபேமிலிக்கு ஒரு கெட்ட பேர் கொண்டு வந்துட்டீங்க. அதனால அந்த அந்த புதுசாக கேத்தலிக்கான அவங்களுக்கு பேர் நியோஃபைட்னு சொல்லுவோம். அந்த நியோஃபைட் படுற பாரு அவங்களுக்கு தான் தெரியும். அது நீங்கள் நினைக்கலாம் ஒரு கொஞ்ச நாளில் முடிஞ்சிடணும். நோ, இட் கோஸ் ஆன் ஃபார் இயர்ஸ். 1 வருஷம், 2 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம். ஆனால் என்ன நடக்க ஆரம்பிக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் வெடைச்சாப்பில் பேசுவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரவங்களாம் ஒரு மாதிரி வெடைச்சாப்பில் பேசுவாங்க. அப்புறமா போயிட்டியா அப்படிலாம் பேசுவாங்க. சிலுவையை தூக்கிட்டு அலையிறியா, ஏன்ட்ட கேட்டுருக்காங்க. அந்த மாதிரி சிலுவையை தூக்கிட்டு அலையிறியா அப்படிலாம் கேட்பாங்க. ரொம்ப சக்கியராத்தியாக இருக்கும், ரொம்ப வலிக்கும். அதான் இன்னைக்கு சொல்கிறாங்க, ஜீசஸ் வந்ததால இது நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு சமயத்தில் இவங்களை பார்க்க வேணான்னு கூட தோணும், இவங்களெல்லாம் பேசி என்ன புண்ணியம்னு கூட தோணும். ஆனால் என்ன நான் முறை ஆரம்பித்தேன்னா கொஞ்சம் நாளிச்சுண்டு ஒருத்தங்க அவங்களே வருவாங்க. சரி சர்ச்சுக்கு நீ போறியா, எனக்கும் கொஞ்சம் ப்ரே பண்ணுறியா? நீங்கள் தான் சொன்னீங்க நான் துரோகம் பண்ணிட்டேன்னு நடக்க ஆரம்பிக்கும். கடைசியாக 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கடைசியாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நானும் பெப்டைஸ் ஆக போகிறேன், எப்படி செய்கிறது? பிகாஸ் ஜீசஸ் கம்ஸ் இந்த பிரச்சனைகள் வரும். ஆனால் இது அவங்க கொண்டு வர ப்ராப்ளம் இல்லை, இது அவங்களோட மிஷன் இல்லை. ஆனால் அவங்க ஒரு ஆப்ரேஷன் செய்கிறாங்க. அதாவது அந்த சாக்கடையை இந்த அழுக்கெல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. அதனால வலிக்கும். நெருப்பு, அது நெருப்பை பற்றி பேசினாங்க. அந்த நெருப்பு தங்கத்தை க்ளீன் ஆக்குறது நெருப்புலாம் தான் முடியும். இதெல்லாம் நடக்கக்குள்ள இன்கன்வீனியன்டாக தான் இருக்கும். ஆனால் சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஆனால் நீங்கள் சொல்லலாம், இல்லை நான் கேத்தலிக் ஃபேமிலி தான், எங்கள் ஃபேமிலியெலாம் ஓகே, ப்ரைஸ் காட். ஆனால் வெளியே போகல, வெளி உலகத்தில், ஏன்னா வெளி உலகம் கண்டதெல்லாம் சொல்லி தரோம். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஒரு ஒரு ஊரில், ஒரு ஒரு கண்ட்ரீஸில் நீங்கள் கிறிஸ்டியன்னு சொன்னாலே உங்களை கொன்றுவாங்க. ஜஸ்ட் சேயிங் தட் யூ ஆர் அ கிறிஸ்டியன், யுவர் லைஃப் இஸ் நாட் கேரண்டீட். உங்களை கொன்றுவாங்க. ப்ரைஸ் காட். மலேசியாவில் அப்படி இல்லை. ஆனால் உலகம் என்னென்னமெல்லாம் சொல்லி தரோம், தேவையில்லாத விஷயம்லாம் பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பிகாஸ் வி பிலீவ் இன் ஒன் திங், நம்ம ஒன்றத்தில் நம்புவோம், ஆனால் உலகம் வேற ஒன்று சொல்லி தரோம். எக்ஸாம்பிள், அபார்ஷன், கரு கலைத்தல், அபார்ஷன். நம்மளோட டீச்சிங் என்ன, அது ஒரு சின், அதான் ஆக பெரிய பாவம். அதான் ஒரு காலத்தில் அந்த பாவத்தை செஞ்சீங்கன்னா ப்ரீஸ்ட்டை கூட கன்ஃபெஷன் போக முடியாது, பிஷப்கிட்ட போனோம். இப்போ அப்படி இல்லை, மாற்றிட்டாங்க. ஆனால் முன்ன அவ்வளோ பெரிய பாவம். அதை நீங்கள் செஞ்சாலும் சரி, அதை சப்போர்ட் பண்ணால் கூட அது ஒரு பெரிய பாவம். இப்போ நாங்களாம் இல்லை இட்ஸ் ஓகேன்னு சொன்னோன்னா நம்மளை தள்ளி வச்சுருவாங்க, எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. அது ஒரு அவ்வளோ பெரிய பாவம். அது போயிட்டு நீங்கள் உலகத்துக்கு சொல்லுங்கள், என்னலா அவனா அது ஒரு லேடியோட ரைட்லா, அது அவங்க பாடிலா, அவங்க பாடி சரி, நான் அந்த பாடி உள்ள ஒன்று இருக்கேன், ஒன்று பாடி, அந்த பாடியை பற்றி பேசுகிறேன். ஆனால் நீங்கள் அதை பற்றி பேசுனீங்கன்னா நீங்கள் கெட்டவங்க, நீங்கள் நல்லவங்க இல்லை. ஜீசஸ் என்ன சொல்லி தராங்களோ அதை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் கெட்டவங்க. ஏன்னா அந்த வேர்ல்டுக்கு பிடிக்காது, தள்ளி வச்சிடும். உங்கள் கூட்டாளிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸே தள்ளி வச்சுருவாங்க. ஏன் நம்ம கேத்தலிக் மக்களே தள்ளி வச்சுருவாங்க, இவன் ரொம்ப பேசுவான்லா, கிறிஸ்டியன் ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கான், அப்படியே சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா?
ஆனா இதெல்லாம் விடுங்க, இதுக்கு தவிர்த்து ஒண்ணுன்னு இருக்கு, இது ரொம்ப பேத்துக்கு தெரியாது. அதாவது இந்த விஷயத்துல சாத்தானுக்கும் ஒரு பங்கு இருக்கு. அதாவது நீங்க ஒரு நல்ல விஷயம் செய்ய போறீங்க, கடவுள் கிட்ட போறீங்க, கிறிஸ்தவர் ஆக போறீங்க, இல்ல ஒரு கேம்ப்க்கு, நீங்க நிறைய பேர் கேம்புக்கு வந்திருக்கீங்க. நிறைய பேர் வந்திருக்கீங்களா? தலையாட்டுங்க, அப்பதான் எனக்கும் தெரியும். ஆமா, கேம்புக்கு வந்திருக்கீங்க. அந்த டைம்ல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும். ஏன்னா நீங்க கேம்புக்கு வரக்குள்ள சாத்தான் வந்து வெரி குட்லா, பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயான்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதனால முடிஞ்ச ஓவர் டைம் போடுமா, இவனை எப்படியாவது இந்த லேடியை இந்த கேம்புக்கு போக விடாம செய்யணும், ஒன்னும் ஜீசஸ் கூட கிட்ட நெருங்க விடாம செய்யணும், அதுக்கு வேலை எல்லாம் இறங்கி செய்யுங்க. அதனால்தான் உங்க ப்ராப்ளம் வருது. அதனால்தான். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குல்ல, இந்த கேம்புக்கு வந்தீங்களா, நிறைய ப்ராப்ளம் வந்திருக்குமே. ஆஃப்கோர்ஸ், பிகாஸ் காட் ஹேஸ் அ பிளான் ஃபார் யூ. ஸோ சாத்தான் என்ன செய்யும், அதை நிப்பாட்ட ட்ரை பண்ணும். இது என்னோட யூத்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லா யூத்ஸ்க்கும் தெரியும், ஏன்னா இன்சார்ஜ் நான், யூத்ஸ்க்கு நான் இன்சார்ஜ். நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன், ஏதாவது கேம்புக்கு போகிறீங்களா, ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறீங்களா, ப்ரே எவ்ரி டே. இல்லைன்னா ப்ராப்ளம் வரும். அப்போ தான் வந்து காடியில் எண்ணெய் இருக்காது, பஞ்சட் ஆகும், வீட்டில் ப்ராப்ளம் வரும், ஆஃபீஸில் லீவு கொடுக்க மாட்டான், காய்ச்சல் வரும், சீக்கு வரும், எல்லாம் வரும். பிகாஸ் சேட்டன் இஸ் டூயிங் ஓவர் டைம். நீங்கள் கிட்ட வந்துடுவீங்களா, இல்லைன்னா நீங்கள் கடவுள்கிட்ட நெருங்கிடுவீங்களா? பட் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், கடவுள் என்னமோ பிளான் வச்சிருக்காங்க எனக்கு, அதனால தான் இது நடக்குது. ஸோ பிரேஸ் காட் அண்ட் ப்ரே. அதான் சொல்றாங்க, நீங்க என்னோட வாழ்க்கையில நீங்க என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரதான் செய்யும். அது உங்க ஃபேமிலியிலேருந்து கூட வரலாம். பட் நீங்க என்ன செய்ய போறீங்க? ஐயோ போதும்பா சாமி ஆளை ஓடிட்டு ஓட போறீங்களா? இல்ல, நோ, ஐ வில் ஸ்டே. யூ சி, இன்னைக்கோட இந்த ரீடிங் வந்து ரொம்ப பேர் ஒரு வார்னிங் அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. இல்ல, இது ஒரு தேர்ந்தெடுத்தல். வாட் இஸ் யோர் சாய்ஸ்? என்ன சாய்ஸ் செய்ய போறீங்க? உங்களோட சாய்ஸ் என்னத்தை சூஸ் பண்ண போறீங்க? ஜீசஸ் கூட நெருங்கி வாழ்றது சூஸ் பண்ண போறீங்களா, இல்ல இந்த ப்ராப்ளம் எனக்கு என்னத்துக்கு இப்ப இந்த பிரச்சனைலாம், நம்ம பாட்டுக்கு நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்றுன்னு இருப்போம் அப்படின்னு நீங்க போறீங்களா? அப்படி இருக்கலாம், ஆனா அந்த சாக்கடை கிளியர் ஆகாது. அந்த ஒரு புற்றுநோய் மாதிரி உள்ளுக்கு அப்படியே வளர்ந்துட்டு தான் இருக்கும், உங்களுக்கு தெரியாது. இந்த ப்ராப்ளம்லாம் ஏன் வருது? இட் இஸ் ஆப்ரேஷன், சர்ஜரி. ஜீசஸ் கிளீன் பண்றாங்க, அதனால வலிக்கும். அதனால நம்ம விட்டு போயிடுவோமா? நம்ம கடவுள் ஒரு மகிமைன்னு கூட சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன தெரியுமா, நீங்க பைபிள் எடுத்து பாருங்க, கூப்பிடுவாங்க, he will call you. ஆனா நான் உனக்கு இது கொடுப்பேன், அது கொடுப்பேன், உன்னை நல்லா, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கம் ஃபாலோ மீ. ஆனா நீ என்னை ஃபாலோ பண்ணா எனக்கு தங்குறதுக்கு கூட ஒரு வீடு இல்லை, ஆனா வா, என் கூட வா. மதர் மேரிட்ட அந்த ஏஞ்சல் வந்தப்ப ஏஞ்சல் என்ன சொன்னிச்சு? உனக்கு நான் இதெல்லாம் கொடுக்குறேன், நீ ஒன் டே மதர் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க, ஒன் டே நீ ஹெவனுக்குலாம் ஏஞ்சல்ஸ்க்குலாம் நீ தான் அந்த மாதிரியா சொன்னாங்க? இல்லையா, ஃபுல் ஆஃப் கிரேஸ். உனக்கு ஆண்டவரோட எல்லாமே இருக்கு, ஆண்டவர் உன்னோட இருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்து God wants you to be the mother of his child. அவங்க என்ன சொன்னாங்க, இது எப்படி முடியும்? நான் ஒரு ஆண் கூட இருந்தது கூட இல்லையா? அதாவது நாட் ஓன்லி அவங்க கூட இருந்தது மட்டும் இல்லை, உலகம் என்ன பேசும் அதெல்லாம் அவங்க மைண்ட்ல ஓடி இருக்கும். அதுக்கு என்ன இந்த ஏஞ்சல் சொன்னிச்சு? அந்த ஏஞ்சல் என்ன சொன்னார்னா, கடவுளால எல்லாமே முடியும், நீ அதை பத்தி கவலைப்படாத. எஸ் ஆர் நோ, சாய்ஸ், தேர்ந்தெடுத்தல், எஸ் ஆர் நோ. கடைசியில் அந்த ஒரு ப்ராஃபட் வருவாங்க, அந்த ப்ரெசன்டேஷன் டே, ஜீசஸ் கோயிலுக்கு கூட்டு போக்குல. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, உன்னோட ஹார்ட் வில் பி பியர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. வியாகுல மாதால 7 கத்திகள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த பிக்சரை போய் பாருங்க, இதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. in other words, ஜீசஸ் உங்களை கூப்பிடக்குள்ள எல்லாம் நல்ல நல்ல விஷயம் மட்டும் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, இந்த கெட்ட விஷயங்களை ஓப்பனாக சொல்லிடுவாங்க. இதான் நடக்கும், ஆனால் வாங்க, ஏன்னா நான் உனக்கு காத்துட்டு இருக்கேன், என்ன நடந்தாலும் நான் உன்னோடையே தான் இருப்பேன், விட்டு போக மாட்டேன், பட் ப்ளீஸ் கம், வாங்க. ஆனால் அந்த சாய்ஸ் உங்கள் கையில் தான் இருக்கு. He won't force you. அதான் God's love. அது உங்களுக்கு நான் இதெல்லாம் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன், வீடு கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனா நீங்கள் அதுக்காக போவீங்களா, இல்லை ட்ரூ லவ் ஆஃப் காட் உங்களுக்கே தெரியாது. He wants you to follow him. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன தான் ப்ராப்ளம் வந்தாலும்
அவர் கூட போங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து டெம்பரரி, இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். பெர்மனன்ட்னா அவரோட அன்பு உங்க கூடயே தான் இருக்கும். இப்போ மட்டும் இல்லை, நம்ம எல்லாம் இறந்து மேலே போனோடனே அவர் நம்ம கூட தான் இருப்பார். தட் இஸ் பெர்மனன்ட். ஆனால் இதெல்லாம் நீங்கள் தாண்டி தான் போகணும். நீங்கள் எந்த செயின்ட் எடுத்துக்கிட்டாலும் இதெல்லாம் தாண்டி தான் போயிருக்காங்க. அதை மாரி எடுத்துங்க, அவங்களும் தாண்டி தான் போயிருக்காங்க. ஜீசஸ் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க, அந்த ரீடிங்லேயே இருக்கு. எனக்கு ஒரு பெரிய விஷயம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, ஒரு பெரிய ஒரு சஃபரிங் இருக்கு, அதுக்கு நான் அது நினைச்சாலே ஐ எம் டிஸ்ட்ரெஸ். இங்கிலீஷில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஐ எம் டிஸ்ட்ரெஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஸோ அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் என்ன வாட் யூ ஆர் கோயிங் த்ரூன்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு எல்லாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு இதில் இந்த கெட்ட விஷயம்லாம் நடந்தாலும் நடக்கும்னு சொல்லி, பட் ஸ்டில் will you follow me? என்னோட வரீங்களா, என் கூட இருக்கீங்களா? அதான் கேள்வி. டுடே இன்னைக்கு இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கப்படுது. இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு சொல்லியாச்சு. தெரிஞ்சோ வரீங்களா? திங்க் அபவுட் இட், யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருதுன்னு தெரிஞ்சோ வந்தீங்கன்னா then you will be blessed. The choice is yours. இந்த சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் முடிவு எடுக்கணும். Amen.